மகிமையுள்ள தெய்வம், மனுஷர் மத்தியில வாசம் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்கிற தெய்வம் நம் மத்தியில அவர் கடந்து வந்து அவருடைய தெய்வீக பிரசன்னத்தை நம் மத்தியில ஊற்றிருக்கிறார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அவருடைய வார்த்தை எப்படியா சொல்லுவது இல்லையா, எங்க 2-3 பேரா என் நாமத்தினால கூடி தொழுது கொள்கிறீர்களோ அங்க அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லி செய்யாதிருப்பாரா? மனம் மாறுவதற்கு அவர் மன புத்திரன் அல்ல. ஆக ஆண்டவர் நிச்சயமாய் இந்த இடத்துல வாசம் செய்கிறார். தேவ பிரசன்னம் நிச்சயமாய் இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் அதை உணர்ந்தா அவருடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதை விசுவாசிச்சா அதை நீங்கள் ருசி பார்க்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள்லையும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியா யோபு 1ஆம் அதிகாரத்தில் 6-7 ஆகிய வசனங்களை நம்ம வாசிக்கலாம். பிரைஸ் லார்ட். பாருங்க, முதல் வசனத்தை பார்க்கும்போது ஒரு நாள் தேவபுத்திரர் வாசிங்க அந்த தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவில் வந்து நின்றானா. அல்லேலூயா. எங்க பரலோக ராஜ்யத்தில் எங்க யார் நிற்கிறா? சாத்தான் போய் நிற்கிறான். கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பாருங்க, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன்னு ஆண்டவருக்கு அவன் பதில் சொல்கிறான். நீ எங்கேருந்து வர்ற அப்படின்னு கடவுள் கேட்குறாரு சாத்தானை பார்த்து. அவன் சொல்கிற காரியம் என்ன? நான் பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிந்து வருகிறான். அப்படின்னா அவன் சுற்றி திரிகிறவன். அவனுக்குள்ள என்ன இல்லை? ஒரு இளைப்பாறுதல் இல்லை. அல்லேலூயா. எப்பவுமே சுற்றிக்கிட்டே எப்பவுமே அலைந்துட்டே இருக்கிற சாத்தானுக்கு என்ன இல்லை? இளைப்பாறுதல் இல்லை. ஆக சாத்தானை பின்பற்றுகிற சாத்தானை ஃபாலோ பண்ணுற அந்த கூட்டத்துக்கும் என்ன இல்லை? இளைப்பாறுதல் இல்லை. அல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, ஆண்டவரை சார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்கிற உங்களுக்கு எனக்கும் தேவன் கொடுக்குற பெரிய ஒரு பொக்கிஷம், பெரிய ஒரு இளைப்பாறுதல். தேவ ஜனங்களுக்கு இந்த பூமியிலையும் இளைப்பாறுதல் உண்டு. தேவனை சார்ந்து வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரலோகத்தில் தேவனானவர் இளைப்பாறுதலை வைத்திருக்கிறார். அதுதான் நமக்கு கிடைத்த பெரிய ஒரு பொக்கிஷம், அதுதான் பெரிய ஒரு கிஃப்ட், அதுதான் நமக்கு கிடைச்ச பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அது யாருக்கு கிடைக்கும்? தேவ ஜனங்களுக்கு தான், ஆண்டவர் அறிந்த பிள்ளைங்களுக்கு தான் அந்த இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதல் யாருக்கு கிடைக்கும்? தேவனை அறிந்து அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதல். அநேகருக்கு இந்த இளைப்பாறுதல் இல்லை. அநேகர் கிறிஸ்துவங்களாக இருந்தாலும் ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல் எப்பவுமே ஒரு பயத்தோட நடுக்கத்தோட ஒரு விதமான போராட்டத்தோட சஞ்சலத்தோடு இருக்கிற அந்த அந்த ஆத்மாவுக்குள்ளே இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? தெய்வம் அவங்க இருதயத்தில் வாசம் செய்யலை. அந்த இளைப்பாறுதல் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் அவங்களுடைய இருதயத்தில் கிரியை செய்யலை. அதனால தான் அவங்களுடைய இருதயத்தில் என்ன இல்லை? இளைப்பாறுதல் இல்லை. இளைப்பாறுதல் இல்லாத ஒரு நபர் யார்? பிசாசு. அவன் அங்கே இங்கே திரிந்து ஓடக்கூடிய ஒரு நபர். அவனுக்குள்ள இளைப்பாறுதல் இல்லை. அவனை பின்பற்றுகிற கூட்டத்தாருக்கு இளைப்பாறுதல் கிடையாது. நரகம் இளைப்பாறுதல் இல்லாத ஒரு இடமா இருக்கிறது. பிரியமான தேவஜனமே, அதாவது இங்கிலீஷில் அந்த அந்த வசனத்தை பார்க்கும்போது அப் அண்ட் டவுனா, டு அண்ட் க்ரோவா, அது இங்கேயும் அங்கேயும் அலைந்து அலைந்து திரிக்கிற ஒரு பிசாசு. அவனுக்கு உள்ள ஒரு இளைப்பாறுதல் இல்லாத ஒரு காரியம் பிசாசுக்கு இருக்குது. அதை பின்பற்றுகிற மக்களுக்கு இளைப்பாறுதல் கிடையாது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒரு விஷயம் வாசிக்கலாம். சுற்றி திரிகிறான். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆக தேவ ஜனமாகிய நம்ம எப்படி இருக்கணுமா? விழிப்புள்ளவர்களாக இருக்கணும்.
அல்லேலூயா. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னா நமக்கு ஒரு எதிராளி உண்டு. அவன் யாரு? பிசாசு. தேவனுக்கு நமக்கு ஒரு எதிராளி உண்டு. அவன் யாரு? பிசாசு. எவனை விழுங்கலாம் என்று அவன் சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். அவனுக்கு இளைப்பாறுதல் இல்லை, சுற்றி திரிஞ்சிட்டே இருக்கான். ஆக நம்ம எப்படி இருக்கணுமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணுமா, விழிப்புள்ளவர்களாக இருக்கணுமா. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. மிருகத்தையும் அதனுடைய நாமத்தையும் அதை தொழுது கொள்கிறவர்களுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. தேவஜனமே, நீங்களும் நானும் தெய்வத்து மேலே இங்கே யாராவது ரட்சிக்கப்படாத ஒரு நபர் இருக்கிறீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாமல் நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்ற, புதுசாக நான் வந்திருக்கிறேன் அப்படின்ற யாராவது சொல்ல முடியுமா? எல்லாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரால் நம்ம அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்குறோம். யாரும் ரட்சிக்கப்படாத நபர்கள் இருப்பீர்கள் என்றால் தேவன் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாய் உங்களை மாறும்படியான ஒரு அழைப்பு கடந்து வருகிறது. பிரியமான தேவஜனமே, நீங்கள் அதை விசுவாசிங்க. தேவன் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறது நிமித்தமாக இந்த நாளில் இங்கே கடந்து வந்திருக்கிறீங்க. வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லையா. அல்லேலூயா. ஆக துன்மார்க்கமாக இந்த உலகத்தில் நம்ம ஜீவிச்சோமானால், துன்மார்க்கமாக இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தோமானால், நம்மளுடைய இருதயத்தில் நம்முடைய ஆத்மாவில் ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்வை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஆக நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாய், நீதியாய், உண்மையாய், உத்தமாய் வாழும்போது, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது தேவன் வைத்திருக்கிற அந்த இளைப்பாறுதலை, அந்த தெய்வீக சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது பார்க்கும்போது, உலக சிற்றின்ப காரியத்தில் ஈடுபடுகிற நபர்களுக்கு சமாதானம் இல்லை. பாருங்க, நேபுகாத் நேச்சார் அவர் ஒரு பெருமை கொண்டார். நான் கட்டின பாபிலோன், நான் கட்டின மகா பாபிலோன், ஒரு பெருமை வந்தது. அது நிமித்தமாக 7 வருஷம் அவருக்கு சமாதானம் இல்லாமல் இருந்தார். நமக்குள்ளே ஒரு பெருமையான ஒரு காரியம் இருந்தது என்றால் நமக்குள்ளே ஒரு சமாதானம் இருக்காது. பிரியமான தேவஜனமே, ஒருவேளை நம்மை அறியாமல் ஒரு பெருமையான சுபாவம் நமக்கு இருந்தது என்றால் இந்த நாளில் அதை விட்டு விடுவோம். ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதல் கொடுக்க அவர் பிரியப்படுகிறார். அவருடைய ஜனம் இளைப்பாறுதலாக இருக்கணும்னு ஆசைப்படுறார். சமாதானமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய பிள்ளைகள் சமாதானமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆக அந்த பெருமை அப்படின்ற ஒரு சுபாவம், அது சாத்தானுடைய சுபாவம், அது பிசாசுடைய குணாதிசயம். அந்த பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எப்படி இருக்கிறாரு? எதிர்த்து நிற்கிறார். ஆக தேவன் நமக்கு எதிர்த்து நின்றான், நம்ம எங்கே போவோம்? சர்வ வல்லவர் நமக்கு எதிரடியாக இருந்தால் நம்ம யாருடைய அடைக்கலத்துக்கு நேராக ஓட முடியும்? ஆக பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பெருமை இல்லாதபடி நம்ம காத்துக்கொள்ளும், நம்ம தாழ்த்தோம். நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மை உள்ளவர்களுக்கு தெய்வம் கிருபை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆக இந்த நேபுகாத் நேச்சார் பாருங்க, பெருமை கொண்டான். நான் கட்டின மகா பாபிலோன் சொல்லும்பொழுது அவருக்குள்ள 7 ஆண்டு அவர் சமாதானம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். சாலமோன் ராஜா கூட சொல்கிறாரு, நான் என் கண்களால் அநேக உலகத்தின் காரியங்களால் என்ன செஞ்சேன்? பார்த்தேன். என் கண்களால் எல்லா காரியத்தையும் நான் அனுபவித்தேன். ஆனாலும் இந்த உலகம் எப்படியா இருக்குது? மாயை, மாயை, எல்லாம் மாயை. மனசுக்கு ஒரு சஞ்சலம் தான், ஒரு இளைப்பாறுதல் இல்லை இந்த உலகத்தில். அல்லேலூயா. சாலமோன் ஞானி, சாலமோன் ராஜா சொல்கிறாரு, நான் எல்லாம் என் கண்கள் விரும்பின எல்லா காரியத்தையும் பார்த்தேன். ஆனாலும் அது எல்லாமே எப்படியா இருக்குது? மாயையாக இருக்குது. அது மனசுக்கு சஞ்சலத்தை தான் கொடுக்குது, சமாதானத்தை கொடுக்கல, இளைப்பாறுதலை கொடுக்கல. ஒரு டென்னிஸ் பிளேயர் ரொம்ப 24 வயசுலேயே ரொம்ப வசதி படைத்த ஒரு நபராக அவர் வாழ்ந்தாருங்களாம். அவரை பேட்டி காணும்பொழுது ரொம்ப கோடீஸ்வர அந்த லிஸ்ட்டில் வராரு. 24 வயசுல இவ்வளோ பெரிய வசதி படைத்தவராக நீங்கள் இருக்கிறீங்களே, உங்களுக்கு ஏதாவது ஒரு குறை அப்படின்றது ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா அவ்வளோ பணம் படைச்சவர், அவருக்கு என்ன குறை இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் பேட்டி கேட்குறாங்க. அவர் சொல்கிறாராம், நான் ஒரு நாளும் தற்கொலை பண்ணிக்கொள்ளாமல் இருக்கிறதே பெரிய விஷயம்
அப்படின்னு அந்த மனிதன் சொல்கிறான். ஆக பணம் படைத்தவர்களுக்கும் என்ன இல்லை? சமாதானம் இல்லை. பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், ஆனாலும் அவனுக்கு இல்லை என்ன இல்லை? சமாதானம் இல்லை. மெய்யான ஒரு சமாதானத்தை கொடுக்கிற தெய்வம் யாரு? நம்ம ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வத்தை மெய்யான ஒரு சமாதானத்தை கொடுக்க முடியும். பிரியமானவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க. அவர் கூப்பிடுறாருன்னா நிச்சயமா நம்ம வருத்தத்தை அவரால் மாற்ற முடியும். ஆமே, அல்லேலூயா. எந்த தெய்வத்தால் அப்படி சொல்ல முடியும்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே, நீங்கள் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். ஒரு ஆள் நமக்கு அந்த இளைப்பாறுதலை கொடுக்க முடியாது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர அந்த இளைப்பாறுதலை எந்த மனுஷனாலும் கொடுக்க முடியாது. பிரியமான தேவஜனமே, மெய்யான ஒரு சமாதானம், மெய்யான ஒரு இளைப்பாறுதல் தெய்வத்துக்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா அவருடைய ஜீவனை கொடுத்து நம்ம மீட்டு கொண்டிருக்கிறார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக நம்ம இந்த உலகத்தில் சமாதானமாக வாழணும்னா, இளைப்பாறுதல் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும்னா, அவரை முற்று முழுவதுமாய் நம்பினாதான் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் முழுவதுமாய் நாம் சமாதானத்தோடு இளைப்பாறுதலோடு இருக்க முடியும். அல்லேலூயா. கிறிஸ்துவர்களாகிய உங்களுக்கு எனக்கும் சோதனை வராமல் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. கிறிஸ்தவர்களுக்கு தான் அநேக சோதனைகள் உண்டு. ஆனால் தேவ ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் அந்த சோதனையை எதிர்த்து நிற்கணும். அதுதான் தேவ ஜனங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற பெரிய ஒரு காரியம். பிசாசு நம்ம மேற்கொள்ளணும். அல்லேலூயா. பிசாசை எதிர்த்து நிற்கிறதுக்கான பலன், அந்த திராணியை நம்ம ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்ளணும். பிசாசுக்கு பயந்து ஓடக்கூடாது. பிசாசுக்கு நம்ம நடுங்கக்கூடாது. நம்ம பார்த்து அவன் நடுங்கணும். இவன் அபிஷேகம் பெற்ற பிள்ளை, இவனுக்கு முன்னாடி நான் நிற்கவே முடியாதுன்னு அவன் தான் பார்த்து பயப்படுறான். அந்த உணர்வு நமக்கு இல்லை. நாம தான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுறோம். ஒரு சொற்பத்தை பார்த்தா பயப்படுறோம், சின்ன ஒரு காரியத்தை பார்த்தா பயப்படுறோம். ஆனா அவன் என்ன செய்யறான்? நம்மளை பார்த்து பயப்படுறான். அந்த ரகசியம் நமக்கு தெரியல. அல்லேலூயா. அந்த ரகசியம் நமக்கு தெரிஞ்சா அவனை பார்த்து நம்ம பயப்பட மாட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவஜனமே, பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கானான் தேசத்துக்குள்ளாய் அவர் நடத்தி கொண்டு வந்தார். கானான் தேசம்ன்றது ஒரு பெரிய இளைப்பாறுதல் தேசம் இல்லைங்களா? எகிப்தில் அடிமைத்தனமா இருந்த அந்த ஜனங்களை அவங்க இளைப்பாறுதல் அடையும்படியாய் தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்த அந்த கானானுக்குள்ளாய் அவர் நடத்தி வருகிறாரு. அந்த பிரயாணத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க? முறுமுறுத்தாங்க, புலம்புறாங்க. நாங்கள் அங்கே இருந்தால் இதை செஞ்சிருப்போம், அதை சாப்பிட்ருப்போம் அப்படின்னு முறுமுறுக்கிறாங்க. தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம் முறுமுறுக்கிறது. தேவனுக்கு பிடிக்காத, தேவனை கோபம் ஊட்டக்கூடிய ஒரு காரியம் அவரை கேள்வி கேட்கறது. அல்லேலூயா. மாறாக அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை வச்சு, ஆண்டவரே எனக்கு நீங்க இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து இருக்கிறீங்க, இதை நிறைவேற்ற வல்லவர் என்ற விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். எப்போ அவருக்கு நம்ம கோபம் ஊட்டுறோம்னா, நம்ம புலம்பும் போது, நம்ம முறுமுறுக்கும் போது, அவரை கேள்வி கேட்கும் போது தெய்வத்தை நம்ம கோபம் ஊட்டுகிறோம். பிரியமானவர்களே, அநேக நேரத்தில் பிசாசு இந்த காரியத்தை கொண்டு வருகிறான் நம்முடைய வாழ்க்கையில. ஏன் ஆண்டவரே இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்ல வைக்கிறான்ல. அப்போ ஆண்டவர் நம்ம துக்கப்படுத்துறோம். ஏன் எனக்கு இந்த பாடு, ஏன் எனக்கு இந்த சோதனை? இந்த பாடுகள் வழியாதான் போனாதான் நமக்கு அந்த பெரிய கானானை நம்ம சுதந்திரிக்க முடியும்ன்ற அந்த ஒரு விசுவாச பார்வை இல்லை. அதனால தான் நம்ம என்ன செய்யறோம்? முறுமுறுக்கிறோம், நம்ம ஆண்டவரை கேள்வி கேட்கிறோம், நம்ம உலகத்தின் காரியத்தை அனுபவிக்கணுன்ற எண்ணம் நமக்குள்ளாய் போகுது. பிரியமான தேவஜனமே, எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தை நம்ம ஒரு வாசிக்கலாம். பாருங்க, அவருடைய கோபத்திலே அவர் ஆணையிட்டாராம், என்னுடைய இளைப்பாறுதலில் அவங்க பிரவேசிப்பது இல்லை என்று. ஏன்? அவங்க கோபம் ஊட்டினாங்க ஆண்டவருக்கு. அல்லேலூயா. புரியுதுங்களா? நான் பேசுகிற காரியம் புரியுதுங்களா? கவனமாக கேட்டால் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் உங்களுடைய வாழ்க்கையில். அல்லேலூயா. ஒருவேளை எனக்கு சமாதானமே இல்லை, எனக்கு இளைப்பாறுதலே இல்லை, நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் என் கையில் அது நிற்கவே மாட்டுது, எனக்கு கடன் பிரச்சனை தான், என்னோட பிசாசு போராட்டம் தான் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் கவனமாக கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாளில் விடுதலை கொடுப்பார். அவர் சொல்கிறாரு,
அவர் பேர்லயே அவர் ஆணையிடுறாராம். மறுபடியும் அந்த வசனத்தை நம்ம ஒரு விஷயம் வாசிக்கலாம். ம் ம் பிரைஸ் தி லார்ட். அவரு ஆண்டவரே அவருடைய பேர்ல ஆணையிடுறாரு. அவர் கோபத்துல ஆணையிடுறாரு, நீங்க இந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கிறது இல்லை அப்படின்ட்டு. ஆனா ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன பாருங்க. அதே எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல 9வது வசனம் என்ன சொல்லுது? ம் ம் ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய ஜனங்களுக்கு, யாருக்கு? தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் காலம் இனி வருகிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை நீ துக்கமே அனுபவிச்சிட்டீங்களா, வேதனையே உங்க காலத்துல நீங்க கடந்து வந்த நாட்கள்ல அந்த வேதனையே அனுபவிச்சிங்களா? இனி வருகிற காலம் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் உள்ள காலம் என்று ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிறது. என் வாழ்க்கையில அநேக வேதனைகள் தான், அநேக துக்கம், அநேக போராட்டம் தான் நீங்க நினைக்கிறீங்களா? தேவனை விசுவாசிங்க, அவருடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் உள்ள காலம் வருகிறது என்று வேத வசனம் சொல்லுது. ஆக அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த இளைப்பாறுதலை தெய்வம் கொடுப்பார். பிரியமானவர்களே, அவரை விசுவாசிங்க. பரிசுத்தவான்கள் எல்லாம் ஒரு விதமான அந்த பரிசுத்த குலைச்சல விட்டு போகும்போது, பரிசுத்தமான ஒரு ஜீவிதத்திலிருந்து அந்த பரிசுத்த குலைச்சலை விட்டு போகும்போது அவங்களுக்குள்ள அந்த இளைப்பாறுதல் அவங்க என்ன செய்யறாங்க? இழந்து போயிடுறாங்க. பரிசுத்த குலைச்சல், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் பரிசுத்தவான்கள் செய்யும்போது அந்த இளைப்பாறுதல் அவங்களை விட்டு கடந்து போகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனா தேவ ஜனங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன? இளைப்பாறுதல். அநேக பரிசுத்தவான்கள் பரலோக அந்த ராஜ்யத்தையே கண்ணோக்கமா இருக்கிறது நிமித்தமாய் இந்த பூமியில அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும் என்று இடைவிடாமல் என்ன செய்யறாங்க? ஓயாம, இளைப்பாறுதல் இல்லாம, ரெஸ்ட் இல்லாம ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்ய வேண்டும் என்று இடைவிடாமல் உழைக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு இளைப்பாறுதல் இல்லாம பரலோக ராஜ்யத்துக்காக உழைக்கிற பரிசுத்தவான்களும் உண்டு. ஒரு சில பரிசுத்தவான்கள் அவங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையில விழுந்து போனவர்களுக்கு அந்த இளைப்பாறுதல் இல்ல. பரலோக ராஜ்யத்தின் நிமித்தமாய் ஓடி ஓடி உழைத்து ஆண்டவருக்காக உழைத்து அந்த இந்த பூமியில வாழ்கிற நாட்கள்ல இருக்கிற இந்த நாட்கள்ல நம்ம இளைப்பாறுதல் இல்லாம ஆண்டவருக்காக உழைக்க வேண்டும் என்ற நபர்களும் உண்டு. அல்லேலூயா. சங்கீதம் 42ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 42. ஆமென், அல்லேலூயா. இங்க சங்கீதக்காரர் சொல்றாரு, நான் ஜீவனுள்ள தேவன் மேலேயே என் ஆத்துமா தாகமா இருக்குது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சன்னதியில இருப்பேன். எப்போ நான் பரலோகத்துக்கு போவேன் அப்படின்ற ஒரு தாகம், நான் எப்போ என் தேவனை தரிசிப்பேன் அப்படின்ற ஒரு தாகம் பரிசுத்தவான்களுக்கு இருக்கிறது. அங்கதான் எனக்கு நிரந்தரமான ஒரு இளைப்பாறுதல் உண்டு அப்படின்னு பரிசுத்தவான்கள் நினைக்கிறாங்க. பிரியமானவர்களே, தேவனை ஏற்றுக்கொண்ட தேவ ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு. யோபு 1ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோபு 1ஆம் அதிகாரத்துல 8வது வசனம். இன்னும் ஒருத்தர் கூட வாசிங்க. பாருங்க, பிசாசு என்ன செய்யறான்? யோபு மேல கண் வைக்கிறான். அப்படின்னா தேவ ஜனங்கள் மேல பிசாசு என்ன செய்யறான்? கண் வைக்கிறான். ஏன்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி போக கூடாது என்பதனால கவனமாய் நம்ம பார்க்கறோம். மற்றவங்களை காட்டிலும் தேவ ஜனங்கள் மேல அதிக கவனம் அவனுக்கு இருக்கு. ஏன்னா அவங்க தேவனுடைய காரியத்துல முன்னேறி போயிடக்கூடாது, இந்த பரம கானானை அவங்க சுதந்திரிச்சிடக்கூடாதுன்றத அவன் மிகுந்த கவனம் உள்ளவனா இருக்கிறான். யோபு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். போதும். பாருங்க,
நீ வந்து என் தாசனாக யோபு மேல கண் வைத்தாயோ அப்படின்னு ஆண்டவர் யோபு பிசாசை பார்த்து கேட்குறாரு. இப்போ பிசாசு என்ன சொல்லியிருக்கணும், அவன் உலகெங்க சுற்றி திரிந்து வருவான், அவனுக்கு யோபுன்னா உடனே அவன் வந்து யோபுன்னு அவன் வந்து ஆன்சர் பண்ணுறான். இப்போ கூட நம்ம நடந்து போகும்போது இப்படிப்பட்ட ஒரு நபர் இந்த பக்கமாக ஒரு நபரை போனாங்க பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், அநேக பேர் போகிறாங்க, இதில் ஒரு நபரை எப்படிங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஏதாவது மென்ஷன் பண்ணி ஆனால் இங்கே சொல்கிறான், யோபு பார்த்தாயா அப்படின்னு கேட்கும்போது, நீ அவனை வேலி அடைச்சி வச்சிருக்கிறீங்க, அவன் வீட்டாரை சுற்றி நீங்கள் வேலி அடைச்சி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு அவன் பதில் சொல்கிறான். பாருங்க, அப்படின்னா அவன் எவ்வளோ கவனமாக பார்க்குறான், தேவனுடைய பிள்ளைகளை எவ்வளோ கண்ணும் கருத்துமா அவன் கவனமாக பார்க்குறான். ஏன் கவனமாக பார்க்குறான், அவங்கள எப்படியாவது விழ வைக்கணும், தேவனுடைய காரியத்திலிருந்து அவங்கள எப்படியாவது விழ வைக்கணுன்றது தான் பிசாசுடைய நோக்கம், பிசாசுடைய திட்டம். அதனால தான் அவன் கவனமாக பார்க்குறான். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து பிசாசை விரட்டும் போது ஒரு மனுஷன் சொல்கிறான், அவனும் பிசாசை ஓட்டணும்னு. அவன் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து வரம் பெற்று பிசாசை ஓட்டுறாரு. ஆனால் இவன் சொல்கிறான், பவுல் யூஸ் பண்ணுற இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் பிசாசை ஓட்டுறான் இல்லைங்களா. அப்போ அந்த பிசாசு அவனுக்கு கொடுக்கிற பதில் என்ன, இயேசு கிறிஸ்துவையும் அறிவேன், பவுலையும் அறிவேன், நீ யாரு அப்படின்னு கேட்குறான். ஆக இயேசு கிறிஸ்துவை பிசாசு அறியோன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, பவுலை பிசாசு அறிந்திருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் பிசாசு அறிந்திருக்கிறான். ஏன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பது அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. மற்றவங்களெல்லாம் லகுவா ஈஸியாக கொண்டு வந்துடுவான் அவனுடைய ராஜ்யத்துக்கு. உங்களையும் என்னையும் கொண்டு வர்றதுக்கு தான் அவன் மிகுந்த போராடுறான். எப்படியாவது இவங்கள அவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு மிகுந்த போராடுறான். அதுதான் அவனுடைய கவனமாக அவன் கண் வைத்திருக்கிறான் நம்ம மேலே. நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்ம ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாரு, அவருடைய ரத்தத்துக்குள்ளாய் மூடி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு எல்லாம் தெரியும், நீ என்ன இதை சொல்ல வர நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரு சிலரை பார்த்தா அப்படிதான் எனக்கு தெரியுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவன் பாருங்க, அவனுடைய கண் வைக்கிறான், யோபு மேலே கண் வைக்கிறான். அப்படிதான் தேவ ஜனங்கள் மேலே பிசாசு கண் வைக்கிறான். எப்படியாவது இவங்களை விழ வைக்கணும், எப்படியாவது இவங்களை பரிசுத்த குலைச்சிலேருந்து விழ வச்சிடணும் அப்படின்னு அவன் இரவும் பகலும் அவன் என்ன செய்கிறான், நோக்கமாக இருக்கிறான். பிரியமான தேவச்சனமே. ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், சர்வ வியாபி, சர்வ வல்லமுள்ள தெய்வம். அவர் நம்மேல நினைவாக இருக்கிற தெய்வம். பரலோகம் நம்மேல் நினைவாக இருக்கிறது. பரலோகத்தின் தேவன் நம்மேல் நினைவாக இருக்கிறார். அவன் நம்மேல கண்ணை வைத்திருந்தாலும் நம்மை பாதுகாக்கும்படியா அவர் எத்தனை அதிகமாய் நம்மேல் கவனமாக இருப்பார். அல்லேலூயா. பாருங்க, அவனுக்கு அந்த நாள் தான் தெரியும். ஆனால் ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாய் அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் எப்படி சொல்கிறேன்னா, நாம் ஆராதிக்கிற தெய்வம் சர்வ ஞானி. பிசாசு நம்மளை விட ஞானவனாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவரோட அவன் ஞானவனாக இருக்க முடியாது. அல்லேலூயா. சிம்சோனை வந்து அவனுடைய முடியெல்லாம் அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்ட பிறகு அவனுடைய பலன் இழந்து போயிடும் அப்படின்னு அவன் பலனெல்லாம் இழந்து போயிட்டான். ஆனாலும் அவங்களுக்கு அந்த பெலிஸ்தருக்கு அவங்களுக்கு ஒரு ஞானம் வரல. என்ன, மறுபடியும் அவனுக்கு முடி வரும், மறுபடியும் அவன் பலன் அடைவான்ற அந்த ஞானம் பெலிஸ்தர்களுக்கு இல்லை. அப்படிதான் பிசாசும். அல்லேலூயா. அவனுக்கு அந்த ஞானம், எதிர்கால குறித்து அந்த ஞானம் கிடையாது. பாருங்க, சிம்சோனை முற்றிலுமா அவனை வந்து அந்த முடியெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. அவன் பலன்லாம் போயிடுச்சு. மறுபடியும் பலன் அடைந்தானா இல்லையா? அடைந்தான். எப்படி அடைந்தான்? அவனுக்குள்ளாய் அந்த முடி மறுபடியும் வந்தது, அவன் பலன் அடைந்தான். அப்படிதான் பிசாசு இருக்கிறான். பிரியமான தேவஜனமே, அவனுக்கு அந்த எதிர்காலத்தை குறித்து திட்டம் கிடையாது, எதிர்காலத்தை குறித்து அந்த பிளான்லாம் கிடையாது. அன்னைக்கு அவனை ஒவ்வொரு நாளும் நம்மளோட கூட அவன் போராடணும், எப்படியாவது இவங்கள விழ வைக்கணும். அதுதான் அவனுடைய நோக்கம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனாலும் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பிசாசுடைய எல்லா காரியத்திலிருந்து நம்ம மீட்டுக்கொள்ள அவர் வல்லமுள்ள தெய்வமாக இருக்கிறார். ஏனென்றால் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆண்டவருடைய கரத்தில் நம்ம இருக்கிறோம். ஆட்டுக்குட்டியான அவர் சொல்றாரு, என் ஆடுகளை நான்
அறிந்திருக்கிறேன், ஒருவரும் என் கையிலிருந்து பறிக்க முடியாது. நம்ம ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறோம். பிசாசானவளான நம்ம பறிக்கவே முடியாது. பிரியமானவர்களே, நீங்கள் பயப்படாதீங்க. பயம்தான் அவனுக்கு கொடுக்குற முதல் இடம். ஆக ஆண்டவருடைய கரத்தில் நம்ம இருக்கிறோன்ற அந்த பெரிய விசுவாசத்தோடு இருங்களேன். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவனுடைய வேலை என்ன? அழிக்கவும் கொல்லவும். யோவான் 10:10 நம்ம வாசிக்கலாம். அல்லேலூயா. திருடன் யாரு? பிசாசு. அவனுடைய வேலை என்ன? அழிக்கிறது தான், கொல்றது தான் அவனோட வேலை. கவனமா இருங்க. ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். திருடன் அழிக்கவும் கொல்லவும் வரான். அடுத்த வசனம் சொல்லுது, நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவருடைய ஜீவனை கொடுத்து மீட்டிருக்கிறார். பிசாசு திருடுவான், அழிக்கும், கொல்றதுக்கு வந்தாலும் நம்ம மீட்டு எடுக்கும்படியாய் ஆண்டவர் அவருடைய ரத்தத்துக்குள்ளாய் நம்ம மூடி மறைத்து வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த விசுவாசம் நமக்கு வேணும். அந்த விசுவாசத்துல தான் கிறிஸ்துவ மார்க்கமே கட்டி எழுப்பப்பட்டிருக்கு. விசுவாசம் இல்லைன்னா, அந்த விசுவாசத்தை நம்ம விட்டுட்டோம்னா பிசாசு ஈஸியா நம்மளை அட்டாக் பண்ணிடுவான். நம்ம பயந்தோம்னா ஈஸியா நம்மளை அட்டாக் பண்ணிடுவான். ஆக அந்த கவனமாய் நம்ம விசுவாசத்தில் இருக்கும். அநேக பெயர் உண்டு பிசாசுக்கு. முதல்ல அவன் சோதனைக்காரன், குற்றப்படுத்துகிறவன், அழிக்கிறவன். சோதனைக்காரன் நமக்கு அநேக சோதனைகளை கொண்டு வருவான். சோதனைகளை கொண்டு வந்து போய் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை குற்றப்படுத்துவான். பாருங்க, இவன் இந்த தவறை செஞ்சான், குற்றப்படுத்துகிறவன். அவனுக்கு நீங்க மன்னிக்கிறீங்க, அவனுக்கு நீங்க இறக்க செய்றீங்க அப்படின்னு அவன் என்ன செய்வான்? குற்றப்படுத்துவான். அவனுக்கு நீங்க தண்டனை கொடுக்கணும், அவனை அழிக்கணும் அப்படின்னு சொல்லுவான். அவர் என்ன செய்யறார்? நமக்காக பரிந்து பேசுகிற தெய்வம். அல்லேலூயா. தெய்வம் நமக்காக பரிந்து பேசலைன்னா இன்றைக்கு நீங்களும் நானும் இன்றைக்கு ஜீவனோடு இருக்க முடியாது. பிரியமானவர்களை, குற்றப்படுத்துகிறவன், சோதனைக்காரன் எப்பொழுதும் பரலோகத்தில் தெய்வத்து முன்னாடி நம்மளை கொண்டு வந்து நிறுத்தி இவன் இந்த தவறு செய்தான், இந்த தவறு செய்தான் சுட்டி காட்டிட்டே இருக்கிறான். அவனுடைய வேலை அதுதான். அவன் அழிக்கிறது தான் அவனோட வேலை. அவனுக்கு கொல்றது தான் அவனுக்கு வேலை. எல்லாரையும் முற்ற முழுவதுமாய் அழிச்சு போடணும்னு தான் யோசிக்கிறான். ஆனால் ஆண்டவர் எல்லாரும் வாழ்ந்திருக்கணும், செழித்திருக்கணும், பரலோக ராஜ்யத்துக்கு அவர்களை கொண்டு போகணுன்ற ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம தெய்வம் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வரணும்னு அதிகமாக விரும்புகிறார். ஆனால் பிசாசு போராடுறான், நம்ம பரலோகம் போயிடக்கூடாதுன்னு. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பிசாசுடைய போராட்டம் இருந்துட்டு தான் இருக்கும். நம்ம ஜீவிக்கிற நாட்கள் வரை பிசாசுடைய போராட்டம் நமக்கு இருக்கும். அதை எதிர்த்து நிற்க வேண்டியது நம்முடைய கருத்தில் தான் இருக்குது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நமக்கு பிசாசுடைய போராட்டம் இருக்கும். கிறிஸ்துவர்களாக இருந்தால் பிசாசு நம்மளை தொடமாட்டான் அப்படின்றது கிடையவே கிடையாது. அந்த அதிகாரத்தை தேவன் நம்முடைய கருத்தில் கொடுத்திருக்கிறார். அவனை எதிர்க்கிறதுக்கான பலனை, அதை எதிர்க்கிறதுக்கான எல்லா விதமான வல்லமையும் தேவன் நம்முடைய கருத்தில் கொடுத்திருக்கிறார். அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுல தான் இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவ ஜனமே, பாருங்க, ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? அந்த சோதோம் குமரா பட்டணம் அழிக்கப்பட போகுது அப்படின்றது ஆபிரகாமுக்கு தெரியும். அவர் என்ன செய்யறாரு? ஆண்டவருடைய சமூகத்துல பரிந்து பேசுறார். ஆண்டவரே, பாவிகளோட நீதிமான்களே அழித்து போட்டுருவீங்களோ அப்படின்னு பரிந்து பேசுறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் கேட்கிறாரு, 50 நீதிமான் அந்த பட்டணத்துல இருந்த ஆண்டவரே, அந்த பட்டணத்தை நீங்க அழிப்பீங்களா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, 50 நீதிமான் இருந்தா நான் அதை அழிக்க மாட்டேன். அப்ப அந்த பட்டணத்துல என்ன இல்ல? நீதிமான்கள் இல்ல. பாருங்க பிரியமானவர்களே, நம் நிமித்தமாய் நம்முடைய பட்டணம் பாதுகாக்கப்படணும். நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா நம் நிமித்தமாய் நம்முடைய பட்டணம் பாதுகாக்கப்படணும். இங்கே இருக்கிறவர்கள் 50 பேருக்கு மேலே தான் இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்போனா நம்ம நிமித்தமாய் நம்முடைய பட்டணம், நம்ம வாழ்கிற செங்கல்பட்டு பகுதி என்ன செய்யணும்? பாதுகாக்கப்படும். என்ன? நம்ம நீதிமான்கள். அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் சொல்றாரு, குறைச்சிட்டே வர்றாரு. அங்கே நீதிமான் 50 இல்லை. 50 நீதிமான் இருந்தால் நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் போது, 45 இருந்தால் அழிப்பீங்களா ஆண்டவரே? 45 இருந்தால் அழிக்க மாட்டேன்.
அப்படியே குறைச்சிட்டே வர்றாரு. பரிந்து பேசுறதுக்கு ஆபிரகாம் இருக்கிறாரு, அதுக்கு நல்ல சுபாவங்கள் அந்த இடத்துல இல்ல. அந்த பாயிண்ட் பண்றதுக்கு அந்த இடத்துல நல்ல சுபாவங்கள் இல்ல. அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவன் நம்முடைய வாழ்க்கையில பரிந்து பேசுறதுக்கு இருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்கள் இருந்தாதான் நம்மளோட ஜெயம் பெற முடியும். பிசாசுடைய கருத்துல பரிந்து பேசும்படியா, பிசாசுடைய தந்திரம் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட முடியாதபடி தடை செய்யும்படியே ஆண்டவர் பரிந்து பேசுறாரு. ஆனாலும் நம்முடைய ஜீவிதத்துல நன்மையான காரியங்கள் இருந்தாதான் அந்த பரிந்து பேசுறதுக்கான பலன் கிடைக்கும். அல்லேலூயா. மாறாக பாவமே சூழ்ந்திருந்தா முற்றிலுமாய் நமக்கு என்னதான் பரிந்து பேசினாலும் பலன் வராது. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமான ஒரு காரியத்துக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். பிரியமான தேவஜனமே, ஒருவேளை பாவம் செய்துட்டு ஆண்டவரே என்னை மன்னிங்க, இந்த பாவத்திலிருந்து என்னால் விடுபட முடியல, இந்த பாவத்திலிருந்து என்னை மீட்டு கொள்ளுங்க, நான் பாவியா இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம் பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு இரக்கம் உண்டு. நம்ம தெய்வம் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நிறைந்த ஆண்டவர். அவர் மன்னிக்கிறதுல தயவுபடுத்த தெய்வம். நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறது அவர் மட்டும்தான் பாவத்தை மன்னிக்கிறதுக்கான அதிகாரத்தை உடையவராக இருக்கிறார். பிரியமானவர்கள், அவருடைய கரத்துல இரக்கம் அதிகமா இருக்கிறது. ஆண்டவரே பாவத்தை மன்னிங்க அப்படின்னு முற்று முழுவதுமாய் சரண்டர் ஆகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது பிசாசுடைய தந்திரமான கிரியிலிருந்து நம்ம மீட்டு கொள்வார். அல்லேலூயா. பிசாசுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாது. பிரியமான தேவஜனமே, நீங்க பயப்படாதீங்க, நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு தெய்வம் உண்டு. அல்லேலூயா. பாருங்க, இந்த உலகம் அழிவை நோக்கி போகிறதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த உலகம் எதுக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு? அக்கினிக்கு இரையாக இந்த உலகம் வைக்கப்பட்டிருக்கு. அழிவை நோக்கி போகிறதுன்றது தெரியும். ஆனால் ஒரே ஒரு காரியம் மட்டும் வளர்ந்து கொண்டே வருதான். என்னன்னா, ஆண்டவருடைய கரத்தில் யாரோடைய ஆத்மாலாம் இருக்கோ அந்த ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது, அந்த ஆத்மா வளரும். ஹல்லேலூயா. யாருடைய ஆத்மாவெல்லாம் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருக்குறோமோ அந்த ஆத்மாவுக்கு அழிவு இல்லை, அதுக்கு மாறா அந்த ஆத்மா வளர்ச்சி அடையும். பிரியமான தேவஜனமே, தேவன் இந்த வேளையில் நம்முடைய ஆத்மாவை பார்க்குறார். நம்முடைய ஆத்மாவில் குற்றமுள்ளவர்களா இருக்கிறோமா, குற்றமற்றவர்களா இருக்கிறோமா? ஒருவேளை நம்முடைய ஆத்மாவை நம்ம குற்றப்படுத்துறதுன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோம் பாவங்களை. ஆண்டவரே தயவா என்னை மன்னிங்க, உங்களுடைய ரத்தத்தினால கழுவி என்னை சுத்திகரிங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் அவர் மன்னிக்கிற தெய்வமாக இருக்கிறார். நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு பெரிய வாழ்வளிக்க அவரால் கூடும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் பாக்கியவான்களாக இருப்போம். ஏன்னா அவர் நம்முடைய ஆத்மா எங்கே இருக்குது? ஆண்டவருடைய கரத்தில் இருக்குது. அப்போன்னா நம்முடைய ஆத்மா வாழுது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக நான் ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நான் முடிக்கிறேன். சங்கீதம் 48ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாம் மகாராஜாவின் நகரத்துக்குள்ளே இருக்கிறோம், சியோனுக்குள்ளே இருக்கிறோம், அவருடைய கோட்டைக்குள்ளே இருக்கிறோம். பிசாசு நம்மை தொடவே முடியாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை வேலி எடுத்து வைத்திருக்கிறார். பாருங்க, பிசாசை பார்த்து சொல்றாரு, பிசாசு ஆண்டவருக்கு பதில் சொல்றாரு, நீங்க வேலி அடிச்சு வச்சிருக்கிறீங்க யோபுக்கு, அவனால அந்த வேலியை தொட முடியல. ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்தாதான் அந்த வேலையை தொட முடியும். அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும், உங்களுடைய குடும்பத்திலும் என்னுடைய குடும்பத்திலும் பிள்ளைகளும் எதுவாக இருந்தாலும் தேவன் வேலையை எடுத்து வைத்திருக்கிறார். தேவனுடைய பர்மிஷன் இல்லாமல் பிசாசால தொடவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த காரியமானாலும் பிசாசு அட்டாக் பண்ணவே முடியாது. அந்த இடத்துல பிசாசு ஆண்டவர் இடத்துல பர்மிஷன் வாங்கிட்டு தான் அந்த வேலையை அப்போ கூட அவனால் எடுக்க முடியல. அல்லேலூயா. நீங்கள் எங்கே இருக்கிறோம்? நாம் எங்கே இருக்கிறோம்? ஆண்டவருடைய வேலைக்குள்ளாக இருக்கிறோம். அவருக்குள்ளாய் வேலையை அடைக்கப்பட்ட ஒரு தோட்டமாக இருக்கிறோம். பிசாசானவன் நம்மளை தொடவே முடியாது. பிரியமானவர்களே, அந்த விசுவாசம் நமக்கு வேணும்.
என்ன தொட முடியாது. ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார், உன்னை தொடுகிறான், என் கண்மணியை தொடுகிறான். நான் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறேன், அவருடைய கரத்தில் இருந்து பிசாசானால எடுக்கவே முடியாது அப்படின்ற ஒரு பெரிய விசுவாசம் நமக்கு வேணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம ஆண்டவர் நம்ம வீட்டை வேலையெடுத்து வைத்திருக்கிறார், நம்ம பிள்ளைகளை வேலையெடுத்து வைத்திருக்கிறார், நமக்கு இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் வேலையெடுத்து வைத்திருக்கிறார். பிசாசானவனுக்கு தொடுவதற்கு அதிகாரமே கிடையாது. நீங்கள் பயப்படாதீங்க. இது என்ன ஆகுமோ, இது எப்படி முடியுமோ அப்படின்ற ஒரு பயத்தோடு இருக்கிறீங்களா? நீங்கள் பயப்படாதீங்க. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்கிறேன். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கிறிஸ்துவங்க தான் இல்லைங்களா? நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம். டைட்டானிக் கப்பல் அது உருவாக்கும் பொழுது அதை உருவாக்குன நபர்கள்லாம் சொன்னாங்களாம், இந்த கப்பல் கடவுளால் கூட அழிக்க முடியாது அப்படின்னு. ஆனால் என்ன நடந்தது? ஒரே நாள் ஃபர்ஸ்ட் டேலே என்ன செஞ்சது? மூழ்கி போனது, உடைந்து போனது. அதிலிருந்து எல்லாருமே என்ன செஞ்சாங்க? எல்லாரும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட நபர்கள், சொற்ப நபர்கள் பாதுகாக்கப்பட்டாங்க. அதில் ஜான் அப்படின்ற ஒரு நபர் என்ன செஞ்சாராம், அவங்களோட பிள்ளைய ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு, என் பிள்ளை எப்படியாவது நீங்கள் அது என்ன சொல்லுவாங்க, அந்த ஜாக்கெட், அந்த தண்ணி உள்ள லைஃப் ஜாக்கெட் கொடுத்துட்டு என் பிள்ளையை நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த ஜான் அவர் என்ன செஞ்சாராம், அந்த கப்பல் மூழ்கி போயிருக்கிற அந்த நபர்களுக்கெல்லாம் போய், நம்ம எல்லாரும் சாக போகிறோம், நீங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டாராம். அதில் ஒரு மனுஷன் சொன்னாராம், எனக்கு ரட்சிப்புன்னா என்னன்னு தெரியாது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியுமா? எனக்கு தெரியாது, நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பலன்னு சொன்னாராம். அப்போ ஜான் சொன்னாராம், நான் போட்டிருக்கிற இந்த ஜாக்கெட்டை எடுத்து நீ போட்டுக்கோ, ஏன்னா நான் இன்னைக்கு மறிச்சா நான் பரலோகம் போயிடுவேன், நீ மறிச்சா பரலோகம் போக முடியாது அப்படின்னு சொல்லி அந்த நபருக்கு அவர் போட்டிருந்த அந்த லைஃப் ஜாக்கெட்டை கொடுத்து அவர் அனுப்பிட்டார். இவர் மறித்து போனாராம். 4 வருடங்கள் கழித்து அந்த டைட்டானிக் கப்பலில் யாரெல்லாம் உயிரோடு இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு மீட்டிங் நடத்தும்படியாக ஒரு கனடா தேசத்துலேயோ எங்கேயோ தெரியல ஒரு மீட்டிங் வச்சாங்களாம். அப்போ அந்த உயிர் தப்புன்னு அந்த நபர் வந்து சொன்னாராம், அந்த ஜான்ன்ற நபர் அவர் கொடுத்த அந்த லைஃப் ஜாக்கெட்டு நிமித்தமாய் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன், அவர் சொன்ன அந்த வார்த்தை நிமித்தமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்து கொண்டேன், இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம். நம்ம மேல விழுந்த கடமை என்ன? தெய்வத்தை பத்தி எல்லாருக்கும் சொல்லணும். ஏன்னா நம்ம கடைசி காலத்துல நிற்கிறோம். ஆண்டவரை அறியாத ஜனங்கள் அநேக பேரா இருக்கிறாங்க. நம்ம ஓடி 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 சுவிசேஷத்தை சொல்லுகிற காலமா இருக்கிறது. நாமளே இன்றைக்கு தேவைகளோடு இருந்தா தெய்வத்தை பத்தி யார் சொல்லுவாங்க? அல்லேலூயா. ஒரு நாளைக்கு ஒருத்தர்கிட்டயாவது ஆண்டவரை பத்தி சொல்லணும்ன்ற ஒரு எண்ணம், ஒரு தாகம் நமக்குள்ளா இருக்கணும். அல்லேலூயா. அப்படியாய் நமக்குள்ளா ஆண்டவருக்குள்ளான அந்த வாஞ்சை, ஆண்டவரை பத்தின சொல்லணும்ன்ற அந்த வாஞ்சை இருந்தா தேவன் நம்மை வேலையடைப்பார், நம்மை சார்ந்த ஒவ்வொன்றையும் வேலையடைப்பார், நம்ம குடும்பங்களை வேலையடைப்பார், நம்ம பிள்ளைகளை வேலையடைப்பார். அல்லேலூயா. அது அவர் மேல விழுந்த கடமை. ஏன்னா நம்ம அவருடைய வேலையை செய்யும் பொழுது நம்முடைய காரியத்தை எல்லாவற்றையும் அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். அல்லேலூயா. நம்ம யாவரும் எழுந்து நின்று, ஆண்டவரே, நான் பிசாசுடைய எல்லா தந்திரத்தையும் விலக்கி மீட்டு அவனை ஜெயிக்கிறதுக்கான அதிகாரத்தை நீங்க எனக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா, அதை நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆனாலும் அநேக நேரத்தில் நான் பயந்து போறேன். ஆனாலும் அநேக நேரத்தில் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியாதபடிக்கு பலனற்று போற ஆண்டவரே. பிசாசு என்ன மேற்கொண்டுற ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்கிறவங்க எத்தனை பேரால சொல்ல முடியும், நான் எல்லா நேரத்தையும் பிசாசை மேற்கொண்டுடுவேன், அவன் என்ன ஜெயிக்க முடியாது, நான் அவனை ஜெயிச்சிடுவேன்? யாரால சொல்ல முடியும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம எல்லாருமே அவனுடைய காரியத்துல என்ன செய்யறோம்? ஒரு சில விஷயத்துல அவன் ஜெயிச்சிடறான். அல்லேலூயா. அப்படியா இருக்கக்கூடாது பிரியமான தேவஜனமே. ஆண்டவர் அவருடைய ரத்தத்தை கொண்டு நம்ம மீட்டு இருக்கிறார். அவருடைய ரத்தத்தினால நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தை கொண்டு நம்ம வேலி அடித்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா.
அவர் வேலையடித்து பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். தூதர்களை கொண்டு வேலையடிக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை கொண்டு வேலையடிக்கிறார். அவருடைய சமூகத்தை கொண்டு நம்மை வேலையடித்து பாதுகாத்து கொண்டு வைத்திருக்கிறார். அதை உணருங்க. தெய்வத்தை அறியாம எந்த ஒரு காரியமும் என்னை அணுக முடியாது என்ற எண்ணம் நமக்கு வரணும். முதலாவது தேவன் அனுமதிக்காம எந்த ஒரு பிசாசனுடைய செயலும் என்னை அணுகாது என்ற அந்த ஒரு விசுவாசம் இருந்தாதான் கிறிஸ்துவர்கள் ஆகிய நாம ஆண்டவருக்குரிய காரியங்களை நம்ம செயல்பட முடியும். அதுக்கு மாறா எனக்கு என்ன நடக்குமோ நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படியே யோசிச்சா பிசாசு ஈஸியா நம்மளை அட்டாக் பண்ணிடுவான். அவனுடைய தந்திரமான காரியத்தை நம்ம அறிந்தவர்களாய் அவனை ஜெயிக்கிறதுக்கான பலனை இந்த நாளில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். கண்களை மூடி, ஆண்டவரே நீர் எங்களை குறித்து நீர் எங்களுடைய எல்லா காரியத்தையும் வேலையடித்து வைத்திருக்கிறீங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையை நீங்க வேலையடித்து வச்சிருக்கிறீங்கப்பா. எங்க குடும்பத்தை நீங்க வேலையடிச்சு வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளை நீங்க வேலையடிச்சு வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி. வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை செஞ்சிருக்கிறாங்களே, வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்க. என்னை வேலையடித்து பாதுகாக்கிறீங்களே ஆண்டவரே, பிசாசுடைய இஷ்டத்துக்கு என்னை விடலே ஆண்டவரே, உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உடைய ரத்தத்துக்குள்ளாய் மூடி மறைத்திருக்கிறீங்களா ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் எத்தனை நல்ல தெய்வம், நன்றி. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து தேவன் பாராட்டின நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. வாய்களை திறந்து தீங்கும் தீண்டாது விசுவாசத்தோடு நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். ரத்த கோட்டைக்குள்ளே யாரெல்லாம் ஆண்டவருடைய ரத்த கோட்டைக்குள்ள இருக்கிறீங்களோ வாய்களை திறந்து பாடுங்க. எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே ஆண்டவருடைய ரத்தத்துக்குள்ள எங்களை மூடி மறைத்திருக்கிறீங்க சுவாமி. எந்த தீங்கு அணுகாதபடி மறைக்கிறீங்கப்பா. இம்பட்டம் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவா. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவா. இந்த உலகிலே இருக்கும் சொல்லுங்க சொல்லுங்க பெரியவரே, உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையில்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை இறங்கட்டும் சாமி. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் இந்த வேளையிலே ஆண்டவரே இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த ரத்தத்தினால எங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறீங்களே சாமி, இங்க வந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விடுதலை உண்டாகும்படியா, இந்த ரத்தத்தினால ஒரு விடுதலை உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம்.
இதுவே உன் சிறையிருப்பை தீர்க்கும் நாள் இதுவே. ரத்தமே ஓ ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே. ரத்தமே ஓ ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே. விலையேற பெற்ற இரத்தமே. 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 Praise the Lord. இந்த ரத்தத்தின் வல்லமை இருக்கிற ஒவ்வொருத்தர் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு சிலுவையில சம்பாதித்து வைத்த அந்த ரத்தத்தின் வல்லமை இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேல இறங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் இறங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளை ஒரு விடுதலை. ரத்தம் ஓ என் தேவனுடைய வல்லமையான கரம் இப்பொழுது இறங்குவதாக. தேவ பிரசன்னம் கர்த்தர் எங்களுடைய குடும்பத்தை வேலி அடைத்திருக்கிறீரப்பா. எங்களை சுற்றி வேலி அடைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தர் கண் போட முடியாது, கர்த்தர் தொட முடியாது, கர்த்தர் கை நீட்ட முடியாது. உங்க அனுமதி இல்லாம எங்களை தொட முடியாது ஆண்டவரே. வேலி அடைச்சிருக்கிறீங்க, வேலி அடைச்சிருக்கிறீங்க, எங்களை பாதுகாத்திருக்கிறீங்க, என் பிள்ளைகளை பாதுகாக்கிறீங்க, என் கணவரை, என் மனைவி, என் குடும்பத்தை பாதுகாக்கிறீங்க. ஓ என் தேவனே எனக்கு பாதுகாப்பு, அவரின் அடைக்கலம், என் நம்பிக்கை, என் கோட்டை, என் துருகம், எனக்கு எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. விலையேற பெற்ற ரத்தமே. விலையேற பெற்ற ரத்தமே. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். Thank you, thank you, thank you, thank இந்த you. ரத்தத்தினால என்னை மூடி மறைச்சிருக்கிறீங்களா ஆண்டவரே. Thank you, உடைய Jesus. முழு ரத்தத்தை எனக்காக நீங்க சிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. நன்றி. நான் இனி பிசாசுக்கு பயப்பட மாட்டேன். Hallelujah. பிசாசை எதிர்த்து நிக்கிறதுக்கு எனக்கு பலன் Amen. கொடுத்திருக்கிறீங்க Thank you. ஆண்டவரே. அவருடைய Thank you. தந்திரமான காரியங்கள்லாம் அழிக்கும்படியாய் ஆண்டவரே. நன்றி. அதற்கான வல்லமை நீர் எனக்கு கொடுத்ததற்காக நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய தெய்வீக திட்டத்தை செய்து முடிக்கிறதுக்கான பலனை நீர் எனக்கு கொடுத்தபடினால உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுடைய வல்லமை ஒவ்வொருத்தரையும் நிரப்பும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இங்க வந்த யாரும் ஆண்டவரே ஒருத்தர் ஆகில வெறுமையா போக கூடாது. தேவனுடைய வல்லமை உணர்ந்தவர்களா இங்க இருந்து போகணும் ஆண்டவரே. உடைய வல்லமை உணராம ஒரு ஆத்மா கூட இங்க இருந்து போக கூடாது ஆண்டவரே. Yes Lord. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய ஆத்மா உம்முடைய கரத்துல இருக்கிறது. அந்த ஆத்மா வாழ்ந்திருக்கட்டும் ஆண்டவரே. அந்த ஆத்மா பிசாசு தொடக்கூடாது ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய ஆத்மா உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய ரத்தத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வல்லமைக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இங்க வந்த ஒவ்வொருடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒருவேளை பிசாசானவனா ஆண்டவரே கட்டி வைத்திருந்தானால் இந்த நாள்ல நீர் ஒரு விடுதலை கொடுத்தபடினால உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள் நம்முடைய ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு குடும்பத்துல இறங்குறபடினால உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பிசாசுடைய பிடியிலிருந்து ஒவ்வொருத்தரை மீட்டுக் கொள்றதுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தர் சிலுவையிலே பிசாசுடைய தலையை நசுக்கின ஆண்டவர். நசுக்கினதற்காக ஸ்தோத்திரம். வாளை நசுக்கும்படியான அதிகாரத்தை நீர் எங்களுடைய கரத்தில் தான் கொடுத்திருக்கிறீர். அவனை மிதிக்கிறோம் ஆண்டவரே. பிசாசுடைய வல்லமை மிதிக்கிறோம் ஆண்டவரே. அவன் செயலிழக்கப்பட்டவன், அவன் செயலிழந்து போனவன், அவனுக்கு வல்லமை இல்ல ஆண்டவரே. நீர் எல்லா வல்லமை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. அதை அறிந்தவர்களா நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க பரிசுத்த ஆவியானவரே. Thank you. இங்கு வந்தவர்கள் ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு தைரியத்தை கொடுங்க, ஒரு பலனை கொடுங்க, பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுங்க ஆண்டவரே. பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த வல்லமை, அந்த நம்பிக்கை ஒவ்வொருத்தருக்குள்ள இறங்கட்டும். உங்க இருதயத்துல கிரியை செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எல்லா பயத்தின் ஆவியை எடுத்து போடுங்க ஆண்டவரே. பிசாசானவன் கொண்டு வருகிற எல்லா திகிலின் காரியம் மறைந்து போகட்டும். பிசாசானவன் கொண்டு வருகிற எல்லா எதிர்மறையான திட்டங்கள் அழிந்து போகட்டும். பிசாசானவன் வைத்திருக்கிற எல்லா எதிர்மறையான காரியங்களை அழிக்கிறோம், மதமாக்குகிறோம், எல்லாவற்றையும் செயலிழக்க செய்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர். உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். வெற்றி சிறந்த யெகோவா நிசி.
Lord. இந்த உலகத்தை ஜெயித்த தெய்வம், ஆமென். பிசாசை ஜெயித்த ஆண்டவர், ஆமென். மாம்சத்தை ஜெயித்த தெய்வம். ஜெயித்தவரே. அப்படியாய் நாங்களும் ஜெயம் கொள்ளும்படியாய் ஆமென். ஆண்டவரே இந்த வேளையில எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு ஆண்டவரே. கொடுக்கிறோம் அப்பா. எங்களோட வாழ்க்கையை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த தெய்வீக திட்டத்தின்படி ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷிதமா இங்க வந்திருக்கிற வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பிசாசானவன் அவர்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே அப்பா அவனுடைய திட்டத்தின்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய திட்டத்தின்படி உம்முடைய தீர்மானத்தின்படி ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாய் ஒப்பு வேலி அடைப்பீராக ஆண்டவரே. எஸ் லார்ட். ஆண்டவரே இந்த நாள்ல நீர் மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள்ல பிசாசுடைய தந்திரமான கிரியைகளை அழித்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இங்க வந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். பெரிய ஒரு இளைப்பாறுதலை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இவர்களுடைய ஆத்மா உம்முடைய கரத்தில் இருக்கிறபடினால, இவர்களுடைய ஆத்மா வாழ்ந்திருக்கிறபடினால உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. பிசாசானவன் தொடுவதற்கு அதிகாரம் கிடையாது ஆண்டவரே. நீர் வேலி அடித்து பாதுகாத்து கொள்ளுங்க. நன்றி ஆண்டவரே. உடைய திரு கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. மீதியான வேலையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கடைசியான